மா, நான் யார்கிட்டயும் சொல்லாத ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லட்டுமா? சொல்லு. என்ன விஷயம்? எனக்கு ஒரு கனவு வந்துச்சுமா. என்ன கனவு? கவலைப்படாம எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நம்பிக்கையோட இருடி. எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, எனக்கு அப்படி ஒரு கனவு வந்துச்சு. அத உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். அவ்வளவுதான். இத பாரு, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. நீ தைரியமா இரு என்ன? அக்கா, மாமா உன்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து வச்சாராமே, அந்த பணத்தை கேட்டாரு. என்னது? தமிழுக்கும் இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சா? இதே மாதிரி கனவு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கும் வந்துச்சே. இந்த வீட்ல இருக்க ஆளுகெல்லாம் சேர்ந்து தமிழ் செல்விய வீட்டை விட்டு துரத்துற மாதிரி நாமளும் கனவு கண்டோமே. அப்ப அதே மாதிரி கனவு இவளுக்கும் வந்துச்சுங்கிறா. ஐயோ கடவுளே, என்னது இது? ஏன் இந்த மாதிரி கனவு எனக்கும் வந்திருக்கு, அவளுக்கும் வந்திருக்கு? தாயே கண்ணாத்தா, எந்த ஒரு கெடுதலும் அவளுக்கு நடந்துடக்கூடாது தாயே. தாயே சீலக்காரி, இந்த வளகாப்ப நல்லபடியா நடத்தி கொடுத்துட்ட. உனக்கு நான் பட்ட கடனை எங்க போய் தீர்க்கறது? இந்த பிறவியில நான் தீப்பனா, இன்னும் 7 பிறவி எடுத்து தீப்பனான்னு எனக்கு தெரியலையே. அத்தா. அங்கிட்டு தேர்முட்டிக்கு போனப்ப தாசப்பர் கடையில ஒரே கூட்டமா இருந்துச்சு. கோபுரக்கர சேலை பேமஸ் ஆமே. ஆமா. அதான் எங்க அப்பதாக்கு வாங்கணும்னு வாங்கிட்டு வந்தேன். நீயா? ஆமா அப்பதா, ஏன் அப்படி கேக்குற? இல்ல பேராண்டி, நியாயமா பார்த்தா உன் பொண்டாட்டிக்கு வளகாப்பு நடத்துறதுக்கு முன்னாடி எனக்கு சேலை வாங்கி கொடுத்து உன் பொண்டாட்டியோட வளகாப்பு அன்னைக்கு கட்டிக்கணுல கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப வளகாப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டாந்து கொடுக்கற, அதே எனக்கு யோசனையா இருக்கு. அப்பதா எப்ப கொடுத்தா என்ன? என் அப்பதா குடுக்குன்னு தோணுச்சு, கொடுத்துட்டேன். ஓஹோ, கோபுரக்கர சேலைன்னா 7,000 8,000 இருக்குமேடா. 30,000 கூட இருக்கட்டும், உனக்காக நான் வாங்கிட்டு வர மாட்டேனா? அது சரி, அது சரி. ஏன் பேராண்டி, ஏன் மூலமா உனக்கு என்ன நடக்கணும்?